அனைவருக்கும் வணக்கங்க. போன வீடியோ கிராஸ் கட்டிங் வீடியோ பார்த்தோங்க. இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாங்க. ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டே நிறையா மோட்டிவேஷ்னல் சூப்பராக கேட்கலாம். நேர் பீஸு 1.5 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சில் துணி மடிக்க பின்பக்கம் எடுத்துக்கிறோம். மேல் பக்கம் பீஸினுடைய மேல் பக்கம் பீஸ் திருப்பிட்டு இந்த மாதிரி பெல்ட் பீஸ் போடுங்க. பேக் சைடில் படிமான தையல் போட்டுருணும். பீஸ் அடித்து பார்த்து பெல்ட் பீஸ் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுங்க, கொஞ்சம் கெட்டியாக. அப்போ பீஸ் வந்து திருப்பிங்கும் போது உங்களுக்கு நல்லா பெல்ட் பீஸ் குறுக்க இருக்கும்போது பின்பக்கம் தூக்காது. இது எவ்வளோ அகலங்கா இருக்கும்? இது 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருக்குண்டா இருக்கும். அது எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் 1 இன்ச்சில் கூட கொடுத்துக்கலாம். அதில் துணி நிறைய இருந்ததுனால நான் நிறைய கொடுக்குறேன் அவ்வளோமா. இப்போ இது என்ன பீஸ்னா பெல்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, இடுப்பு பெல்ட்டு. இது கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி கிரிப்பாக இருக்கும். அதை நான் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். எங்கள் கடையினுடைய இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுன்னா இது எப்போவுமே மேக்ஸிமம் இங்கே யாரும் டபுள் ஸ்டிச் போட மாட்டாங்க. ஸ்டிச்சிங்லேயும் டபுள் ஸ்டிச் போடுறது நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் வேலை. அடிச்சு பெல்ட்டு அடிச்சாச்சு. வந்துட்டு ஷோல்டர்லேருந்து நடுவில் பிடிக்கக்கூடாது. இந்த ஆம்கோல் பக்கம் கொஞ்சம் தள்ளி முக்கால்வாசியில் வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட லாக் பண்ணி நீங்கள் ஒரு 3-3.5 இன்ச்சில் வந்து லாக் பண்ணி இப்படி முடிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இதை வந்து லைட்டாக லாக் பண்ணி ஒரே லாக் மட்டும் பண்ணிடுங்க. லாக் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நாள் ஆனோடனே பிரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்களுக்கு லாக் பண்ணிவிட்டு நான் அடிச்சு காட்டுறேன். லாக்கு ஒரு 3-3.5 இன்ச்சு. இது வந்து அளக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு இது பண்ணிவிட்டு பட்டியை வந்து இது நான் 2ஆக மடித்து பார்க்கணும். டாட் கரெக்டாக வருது பாருங்க. இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெல்ட்டில் தான் எடுத்தோம். இடுப்பு சுற்றளவு 8.5 நான் கரெக்டாக குறிச்சிக்கிறேன். டாட் குறிச்சி வச்சு 8.5 வந்து குறிச்சிட்டோம். இங்கேயும் குறிச்சிக்கோங்க, இங்கேயும் குறிச்சிக்கோங்க. இது வந்து நீங்கள் என்ன பார்க்க வேண்டியதில்லை. சைடு உயரம் மட்டும் நான் பார்த்துக்குவேன். இது ஓகே, தைச்சாச்சு. அது அடுத்து வந்து கைப்பகுதி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1/2 இன்ச்சு ஆம்கோல் அளவு வந்துட்டு நீங்கள் ஜாக்கெட் அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு ஆம்கோல் வளைவு வெட்டிக்கோங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி வெட்டிட்டு கொஞ்சமாக மடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெம்மிங் போடுவோம். இந்த கடையில் வந்து அது சாதா ப்ளவுஸ் வந்து ஹெம்மிங் போட்டு தான் தைப்போம். இது வந்து கை வந்து முன்பக்கம் பின்பக்கம் மாற்றி தைச்சிட்றாங்க. தைச்சிட்டு மறுபடியும் பிரித்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. பண்ணுறதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வெட்டின பகுதி அந்த பக்கம் இருக்கா, இது வெட்டாத வளைவு இருக்கா, இந்த பக்கம் வெட்டாத பகுதிக்கு வெட்டாத பகுதி வச்சுக்கோங்க. இந்த வளைவு இந்த இது இப்படிங்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அடிச்சுட்டு உங்களுக்கு அத்து போட்டிருக்கேன். அத்துலேருந்து உங்களுக்கு அப்படியே மடிச்சு அடிச்சிடணும். லாங் தையல் போட்டுருவோம். அப்படியே ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து விட்டுறதுக்கு லாங் தையல்.
வச்சு பார்த்தா இப்படி எடுத்து வெட்டின பகுதி ரெண்டும் சமமாக இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம்னு அர்த்தம். இப்படி எடுத்து வெட்டின பகுதி இந்த பக்கமும் முன்பக்கமும் ரெண்டு பார்த்து இப்படி வச்சு பார்த்தா முன்பக்கம் இருக்கணும். மீன் இந்த டிப்ஸ் உனக்கு ஓகேவா? ஓகேக்கா. கையினுடைய உயரம் 5.25. அதே உங்களுக்கு உயரம் வந்து கம்மி பண்ண சொன்னாங்க, ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிருக்கேன். இதுக்குப்பா கை சுற்றளவு 5.25 இருக்கும். இது உங்களுக்கு முக்கியமான பகுதி, இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கையோட உயரம் கரெக்டாக இருக்குது, ரெண்டு சமமாக இருக்குது. இப்போ கை சுற்றளவு எடுக்கிறோம். இப்போ தைச்சிட்டோம். தைச்சிட்டு நீங்கள் கையோடு குறித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது தைக்க. கையினுடைய சுற்றளவு வந்து இவங்களுக்கு வந்துட்டு 6.25 இருக்குது. 6.25 குறிச்சிக்கிறேன். 6.25க்கு அடுத்து நீங்கள் என்னென்னா ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் 7.25 ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆம்கோல் அளவு 8.25 வச்சுருப்பேன். சரியா இருக்குது. இந்த அளவு ஏன் இவ்வளோ, ரெண்டாவது அளவு ஒரு அளவு நான் சொல்கிறேன்னா, இந்த ஆம்கோலுக்கு கீழே ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப தூக்கலாக இருக்குது, கையில் வந்து லூஸ் விழுகும். அதை சரி பண்ணவே முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் ப்ளவுஸ் போட்டிருக்காங்கன்னா நான் பார்க்குற பகுதி அதுதான். அவங்க எப்படி ஷோல்டர் கரெக்டாக இருக்கா, ஆம்கோல் அளவு வந்து வளைவுகளுக்கு கீழே நீங்கள் 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் இருக்கணும். கை சுற்றளவு எது வேணாலும் இருக்கட்டும், 7 இருக்கலாம், 6.25 இருக்கட்டும், 8 இருக்கலாம். அதுக்கு அடுத்த சைஸ் அளவு 6.25 ப்ளஸ் அதுக்கு அடுத்து 1/2 இன்ச்சில் நீங்கள் ஒரு தையல் ஒரு கோட் புள்ளி வச்சுக்கோங்க. அதை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தையல் போடும்போது கஷ்டப்படாமல் நீங்கள் போடணும். இது வந்து ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. பட்டியோட அகலம் கொஞ்சம் எச்சாவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே எடுத்துருக்கோம். எடுத்து வெட்டிட்டு கொஞ்சம் பேண்ட் பட்டி எடுத்துருக்கேன், கெட்டியான பகுதியாக. இப்போது இது எப்படின்னா இப்படி மடிச்சுக்கோங்க, நல்லா திக்காக. பேண்ட் பீஸு இப்படி திக்காக வச்சுக்கிறோம். அடிச்சுட்டு இந்த பட்டி எடுத்துக்கணும். பட்டியை வந்து 2 பட்டி இருக்குது, 2 பட்டி எடுத்துகிட்டு இந்த பட்டியினுடைய மையப்பகுதி வெட்டிக்கணும். இந்த அத்து டு அத்து கரெக்டாக. பட்டி வெறிய கஷ்டமே இல்லை, ஈஸியான பகுதி தான். ஆனால் நிறைய குழப்பிக்கிறோம். பட்டி வந்து உயரம் பண்ணுறோம், குறைக்கிறோம், கூட்டுறோம்னு சொல்லிட்டு அது பட்டியவே பிச்சுக்கிறாங்க தலையை. இப்படி கண்ணில் வச்சுட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த திருப்பறது இது பண்ணுறது பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஒரு வச்சு போட்டிங்கன்னா ஒரு அத்து போட்டிருக்கோம். இதில் வந்து இப்போ என்னென்னா பட்டியும் மாற்றி தைச்சிட்றாங்க. பட்டி எடுத்து வெட்டின பகுதி முன்பக்கம் இங்கே போகுது, பின்பக்கம் இந்த பக்கம் வருது. அடுத்து நீங்கள் வைக்கிற பகுதி பின்பக்கம் தான் வைக்கணும், மாற்றி வச்சிடக்கூடாது. வச்சுட்டு இந்த மிஸ்டேக் வருது. அப்போ இந்த பட்டி வந்து எடுத்து வெட்டின பகுதியில் பின்பக்கம் கொஞ்சம் அதிகமான பகுதி பின்பக்கம் வச்சுருக்கோம். இது வந்து வெட்டி இந்த பக்கம் தைச்சிட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்குவேன் நான். பட்டி நல்லா வரும், நல்லா உட்காந்து வச்சுப்பாருங்க. பட்டி திக்காக இருக்கும் பாருங்க, தொட்டு பார்த்தா தெரியும். முன்பக்கம்னால திக்காக போட்டிருக்கோம். இது வந்து பெரிய வேலையெல்லாம் இல்லை. நீங்கள் வெட்டும் போதே இதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அத்து மாறாது. நீங்கள் அத்து தான் சென்டர் அத்து போட்டுக்கிட்டோமே, அத்து மாறாது, மாற வாய்ப்பே இல்லை. இது வந்து குறிச்சிக்கிறோம், சென்டர் அத்து குறிச்சிட்டோம், அளவு பட்டி அளவு எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பட்டியோட அளவு வந்து இதே முன்பக்கம் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி காட்டிடுறேன். கிராஸ் பீஸ் வந்து மிஸ் ஆகிடும், வெட்டி வச்சுட்டிங்கன்னா மிஸ் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 ஜாயின் பண்ணிக்கிறீங்க ஸ்ட்ரெயிட்டாக. சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு கூட கம்மியாக போட்டுக்கோங்க. இப்படி வெட்டிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க.
பட்டி வந்து கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப முக்கியம். நல்ல கிராஸாக இருக்கணும். அதே சமயத்தில் ஜாயிண்ட்டு நீட்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா கழுத்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். அது இந்த மாதிரி லைட் கலர் இதெல்லாம் தைக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இதை நாங்கள் சும்மா சாதாரணமாக தான் தைச்சி பழக ஆரம்பித்தோம். வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் குடும்பம் நடக்குது, குழந்தைங்களை வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம், எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெனிஃபிட். அது வந்து சும்மா சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு தொழில் இந்த அளவுக்கு வருமானம் எனக்கு தெரியாமல் இருந்தது. இதில் வந்து ஒரு ரீச் ஆகிருக்கோம், நல்ல ஒரு பேர், நல்ல இதுக்கு இது நம்ம மட்டுமே பயன்படுத்த. இது ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கோங்க. போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. கைப்பட்டி ஏற்கனவே கொக்கிப்பட்டி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். இது எல்லாம் கிராஸ் ரெடி ஆகிடுச்சு, ஐப்பட்டி கொக்கிப்பட்டி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. இப்போ என்னென்னா முன்பக்கம் வந்துட்டேன். முன்பக்கம் வந்து டாட் வந்து நம்மளுக்கு அளவு பார்க்கல, அளவு ஏற்கனவே குறிச்சிக்கிறதையும் நான் அடிக்கிறேன். டாட் வந்து இந்த தையலுக்குள்ளேயும் நீங்கள் நிறுத்திடுங்க. அந்த ஊசி குத்தி எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளேயும் நிறுத்திக்கிட்டிங்கன்னா அது ஒரு அளவு பார்த்துக்குவோம். இப்போ வந்து 2வது டாட்டு இதில் பிடிக்கிறேன். 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட பிடிச்சி நீங்கள் பிடிச்சி மெத்தட் பாருங்கள். அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக வரும். ரொம்ப நைஸாக சின்னதாக கொண்டுட்டு வந்துடுவேன். வந்துட்டு இன்னொரு கப் இது 1/4 இன்ச்சுக்கு கூட பிடிச்சிட்டு நல்லா ஷார்ப்பாக இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி வந்து இப்படி நிறுத்திட்டு கப்பில் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது, எந்த மிஸ்டேக் இருக்காது. நீ பாருங்க இடைப்புள்ளியாட்டம் இருக்குது. இப்போ இந்த டாட்டோடய இந்த டாட் கொஞ்சம் இறக்கி வந்தால் இன்னொன்று பெட்டராக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஒரு தையல் போட்டுட்டு நான் செக் பண்ணிவிட்டு நான் இன்னொரு தையல் டாட் போடுறேன். இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் போடுறது இதில் வந்து நீங்கள் டாட் லாக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஆம்கோல் ப்ளவுஸு கை தைக்கும்போது உங்களுக்கு அந்த இடம் பிரிஞ்சுக்கிட்டு வரும். அதுக்காக இதில் கொஞ்சம் இறக்கிக்கணும். இந்த பக்கம் லாக் தேவையில்லை. நிறுத்திக்கிறேன். டாட் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. முன்னாடியே நம்ம வெட்டிட்டோம், அதனால் சும்மா இந்த பிசுரை மட்டும் அப்படியே கரெக்ட் பண்ணி விட்டுட்டேன். இந்த பட்டன் புரிஞ்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. ப்ளவுஸ் தைக்கிறது நானும் ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பாருங்கள் டாட் நல்லா வந்திருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கம் வேணும். இப்படி ஃபஸ்ட்டு தையலில் பார்த்துட்டு செகண்ட் தையலில் தான் நான் லாக் பண்ணிவிட்டு செகண்ட் தையலில் வந்துட்டு இது பண்ணிக்குவோம். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கொண்டுட்டு வரும். ஆமாம், இதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி இந்த பக்கம் தையல் போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு டாட் அப்படி டவுட்டாக இருக்கா, இந்த டாட்டும் வச்சு பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இறக்க கம்மியாக இருக்குது. இதில் வந்து இந்த இதை போட்டுக்கணும். இது போட்டுக்கணும். பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன் நான் அப்போவே. கப்பு உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு, நல்லாயிருக்கும். அப்படியே இடைப்புள்ளியாட்டம் இருக்குது. இப்படி விரல வச்சு பாருங்கள், பார்த்தாவே தெரிஞ்சுக்கும் நம்மளுக்கு எப்படி கரெக்டாக வந்திருக்குன்னு. கப்பு ரொம்ப அருமையாக வரும். இங்கே கடையில் மிஸ்டேக் வராத ஒரு எதுவுமே வராது. ப்ளவுஸ் ரிட்டர்ன் வராது. 100% இது நல்லாயிருக்கும். தைக்கிறதுக்கு வெயிட்டிங் நிறைய. தைச்சி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பட்டி வந்து இப்படி நான் சொல்லியிருக்கேன்னா இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துகிட்டு 2 பீஸ் நான் வந்து க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். 2 பீஸ் மட்டும் முதல்ல எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சுட்டு மேல் பகுதி இப்படி கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு பட்டி இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. நான் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெட்டி காட்டினேன். பட்டி பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் சேஃப் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் இந்த டாட் பிடிச்சது போக நம்மளுக்கு முடிச்சு இப்படி வரும் அப்படின்னு சொன்னேன்.
போடலாம். இது மடிச்சு அடிச்சுட்டு இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணணும். இந்த இது பட்டி வந்து மேலே ஏற்றக்கூடாது. இப்படி இறக்கி விட்டு உங்களுக்கு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த மிஸ்டேக்கும் உங்களுக்கு வராது. மறுபடியும் சொல்கிறது காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த மெத்தடில் தேய்ங்க, ரொம்ப ஈஸி. ப்ளவுஸ் வந்து நிறைய டிப்ஸ் நான் சொல்கிறது இதுதான் சொல்லிகிட்டே இருப்பேன். பிள்ளைங்க என்னென்ன நிறைய பேர் கேட்கும்போது என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும். ப்ளவுஸில் இந்த மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கா, அந்த மிஸ்டேக் முதல்ல எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதே எங்களோட இது. ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது, அதை எப்படி சரி பண்ணணும், திரும்ப இந்த கையில் லூஸ் விழுகுது, பட்டி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது வந்து டபுள் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். எப்படி எப்படி பாருங்கள். லைட்டாக அப்படி சரி பண்ணிவிட்டால் போதும். பட்டி பாருங்கள், பட்டி வந்து நல்லா சேஃபாக இருக்கும், நல்லா வளைவு வரும். இது வந்து நமக்கு சைடு வயிறு எச்சாத்தான் இருக்கும். நான் இங்கே ஒரு இடையில ஒரு டாட் பிடிப்பேன், கடையில் பிடிப்போம். இது வந்து பட்டி நல்லா வந்துருக்கும். பட்டி வந்து நல்லா பெண்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த கப்பு வந்து இப்படி இருக்கும், ஒரு சில ஸ்ட்ரெயிட்டாக வரும், அதெல்லாம் தப்பு. அதேமாதிரி இங்கே இது பண்ணுறதும் தப்பு. இந்த பெண்டு கண்டிப்பாக தேவை. அதனால தான் இந்த பக்கம் 4, 3, 4 இப்படி கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பட்டி வந்துட்டு அதே மாதிரி தான். இது வந்து இந்த பக்கம் வச்சோம். இப்போ வந்து பீஸ் மேலே வச்சு பட்டி திருப்போம். டபுள் பீஸை கொடுத்ததுக்கு பீஸ் மேலே வச்சு திருப்போம். பாருங்கள், பட்டி நிறைய எதுவும் வெட்டி விடலை. உங்களுக்கு வெட்டும் போது டாட்க்கு 1 இன்ச்சு விட்டுருந்தேன், எச்சா வெட்டியிருந்தேன். இந்த பீஸு இந்த பட்டிக்கு இதுக்கு கரெக்டாக உட்காந்துருச்சு. வச்சு காட்டும்போது பட்டி இதாச்சு, எச்சா இருந்தது. சும்மா 1/4 இன்ச்சு கொஞ்சம் கூட 1/2 இன்ச்சு கம்மியாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப கம்மியாக பிடிக்கணும், 15 அடிக்கணும்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் இந்த பக்கம் வந்து லைட்டாக பட்டியை மடித்து விடணும், பிசிறு வராமல் இருக்கிறதுக்காக. மடித்து காட்டுக்கணும். மடித்து லைட்டாக அப்படி ரொம்ப மடக்குனீங்கன்னா ஒரு மாதிரி தொங்கல் விழுகும். லைட்டாக அப்படி உங்களுக்கு கரெக்டாக வரலையா, இந்த இடத்துல கீறிக்கோங்க, கை வச்சு கீறிக்கோங்க. இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. நாங்கள் போட மாட்டோம், போட்டு அது போடலை, ஆனால் கையிலேயே கீறி கொண்டு வந்துடுவோம். இது வளைச்சி கொண்டு வந்துட்டு பாருங்க, இந்த இடம் உங்களுக்கு தொங்கல் விழுகாமல் இருக்கும், எந்த சுருக்கமும் இல்லை. அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறது. கொஞ்சம் 1/4 இன்ச்சில் மடிச்சுக்கிறோம். இது கொஞ்சம் மடித்து அடிச்சுட்டு உங்களுக்கு அப்படி க்ளோஸ் பண்ணி காட்டுற மாதிரி, பிசுறு விட்டு அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இப்படி க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். இப்படி தான் நாங்கள் ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கோம் எங்கள் கடையில். இப்படி தான் ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். பட்டி போட்டு வச்சு தேவையான அளவுக்கு பின்னாடி அளவு வச்சு ஜாயின் பண்ணி திருப்பி, அது ரொம்ப சிரமம். பட்டி நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா சரி பண்ண முடியாது. இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் அது வந்து க்ளோஸ் பண்ணி கேட்குறாங்க, பிசுற வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிடுறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 ஒரு தையல் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது அழகாக இருக்கும். பட்டி பார்க்கவே இருக்கு. இந்த பட்டியோட பிசுறதை வெட்டி விடுவேன், நான் பட்டியெல்லாம் வெட்டலை. நம்ம நிறைய பேர்த்தோட வீட்டில் வந்து ஓவர்லாக் மிஷினே இருக்காதுங்க. அப்போ நம்ம பிசுறு இல்லாமல் எப்படி ஃபினிஷிங் கொடுக்கணும்னா, இந்த மாதிரி நீங்கள் பட்டியை வந்து உள்ளே அடித்து திருப்பினீங்கன்னா நமக்கு ஓவர்லாக்கே தேவையில்லைங்க, ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வந்துடும். கொக்கி பட்டி உங்களுக்கு நான் எடுத்து ஏற்கனவே வெட்டி காட்டியிருக்கேன். வெட்டி வச்சா டபுள் பீஸு ரெட்டையாக கொடுங்க, ஒரு சிங்கிளாக கொடுக்காதீங்க. கொக்கி வந்து பிச்சுட்டு வந்துடும், எடுத்துகிட்டு வந்துடும். எங்களுக்கு வந்துட்டு கொக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். முக்கியமாக அந்த ரொம்ப கம்மியான ரேட்லேயும் கொக்கி வாங்காதீங்க. ஜெட் கொக்கி இந்த மாதிரி எந்த பக்கம் கொக்கி வைக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தவங்க ஊர்லேயும் ஒவ்வொரு. சென்னை பக்கம்லாம் எடுத்துட்டா ரைட் சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் அளவு ஜாக்கெட் வச்சு பண்ணிக்கோங்க. கொக்கி வந்து எங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு இங்கே இழுக்காதீங்க. கிராஸ் பகுதி எப்பவுமே கிராஸ் இழுத்து ஒரு சிலர் வச்சுக்குவாங்க. இழுச்சம் பக்கம் பக்கம் இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுருப்பேன், நான் தைப்பேன். இது உள்ள மடிச்சு அடிச்சுட்டு அப்படி திருப்பிக்குவேன். இப்படி திருப்பிட்டு இது கொக்கி பீஸு. இது வந்து பட்டி பீஸ் வந்து ஜஸ்ட் கெட்டியாக இருக்கனால அந்த பக்கம் திரும்ப வளைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் மெதுவாக லூஸ் பண்ணி அடிங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிறாதீங்க, ஊசி உடஞ்சிடும்.
ஊசி முக்கியமாக உடையிற பகுதி அதுதான். இந்த பட்டி கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வைக்கும்போது முக்கியமாக கொக்கிப்பட்டி வைக்கும்போது தான் ஊசி உடையும். சாதா பிளஸ் உடைய வாய்ப்பு. அப்படியே திருப்பி மறுபடியும் படிமான தையல் போட்டுக்கணும். இது வந்து ஐப்பட்டி. ஐப்பட்டியோட மேல் பகுதி பீஸோட வந்து ப்ளவுஸோட மேல் பகுதி அடிப்பகுதியை வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சில் நாங்கள் அடிச்சுக்கிறோம். எந்த துணியுமே இழுத்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 2x2 இருக்கும், டிப்டாப்பாக இருக்கும், 2x2 இருக்கும். மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா அது வந்து இழுத்து கொடுக்கும். புல்வாயில் வந்து இழுத்து கொடுக்கும், டிப்டாப் வந்து இழுத்து கொடுக்காது. இது மாதிரி என்ன பண்ணால் இப்படி திருப்பிங்க, பீஸ் அப்படி திருப்பிட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் லைட்டாக உள்ளே அப்படி தள்ளிட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வேகமாக கிளியாது. நிறைய பாருங்கள், அளவு ஜாக்கெட்டை கவனித்து பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கலைனாலும் இனிமேல் கவனிங்க. இந்த இடம் வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிஞ்சிருக்கும். அது வந்து காரணம் இதுதான். இப்படி கொடுத்துட்டு அடிச்சுக்கங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக கொடுப்பேன். கொஞ்சம் அகலமாக இருந்தாலும் உள்ளே போயிடும், கிளியருக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து அப்படியே லாக் பண்ணி வி ஷேப் போட்டுருவேன். வி ஷேப் போட்டு ஊசி குத்தி நேர்த்தி பண்ணுவேன். இது ஆரம்பிக்கும் போது அளவு ஜாக்கெட்டு பண்ணிக்குவேன். செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கழுத்து பகுதி தேவையான அளவு போட்டு, இது கொஞ்சம் கழுத்து லூஸாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி இது பண்ணிக்கிறேன். ஐ வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பட்டி எட்ஜில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல கேப், இந்த 3வது ஐ வந்து பட்டி 2ல் இருக்கணும். அது என்ன காரணம்னா அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் 3வது இது கொஞ்சம் தள்ளி முன்ன பின்ன போட்டுட்டிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு லூஸ் விழுகும். அந்த இடத்துல ஹோல் தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த 3வது தையல் வந்து இந்த பட்டிக்கிட்ட போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி கொஞ்சம் ரொம்ப வந்து ரொம்ப சின்னதாக போடாதீங்க. சின்னதாக போட்டாவே பிஞ்சிட்டு வந்துடும், அப்படியே வேகமாக பிச்சுட்டுரும். அதை நிறைய கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நாங்கள் பழகும்போது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இருந்தது. மாற்றி நிறைய கண்டுபிடிச்சி இது வந்து இப்படி போட்ட பின்னாடியே எந்த ப்ராப்ளம் வருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நானும் தெரியாதவங்க சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வரலாம் சொல்லிகிட்ருக்கோம். பாருங்கள் வி ஷேப் அழகாக வந்துருச்சு, முடிஞ்சது. இது மட்டும் இப்படி கரெக்ட் பண்ணி விடுறோம். கழுத்து ரொம்பலாம் வளைக்கக்கூடாது. ஏற்கனவே வளைச்சி வெட்டி வச்சுருக்கேன், அது மட்டும் பீஸில் கரெக்ட் பண்ணி விட்டோம். இப்போ நீங்கள் வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டி செக் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பிசுறெல்லாம் விடாதீங்க. முதல்ல லேடிஸ் இது நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு ரொம்ப மட்டமாக ஒரு பேசின விஷயம், என்னை பாதித்த ஒரு விஷயம். லேடிஸ்னால் ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது, பிசுறாக இருக்கும் அப்படின்னு. அப்போது இது வந்து இந்த ட்ரெண்டில் வந்து நான் கொண்டு வரும்போது இது முதல்ல நம்ம செய்யக்கூடாது. இது லேடிஸ் தைச்சாங்களா ஜென்ஸ் தைச்சாங்களாங்கிறது தேவையில்லை. நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுதான் முக்கியம். இப்போ நல்லா இருக்கா, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கா, இதுதான். அது லேடிஸ் தைச்சாங்கன்னா ஜென்ஸ் தைச்சாங்கன்னா ஜென்ஸ், ஆணுக்கு பெண் எப்போவுமே குறைஞ்சவங்க இல்லைன்னு நினைக்கிறவன் நான். அதுக்காக மட்டமாக நினைக்கல. ஆண் இல்லாமல் நம்ம இல்லை, எந்த வீட்லேயுமே ஆண் இல்லாமல் எதுவுமே நம்மளால் பண்ண முடியலை. நம்மளுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் அவங்க தான். ஆனால் நிறைய வந்து தவறுதலான கருத்துக்கள். அது வந்து லேடிஸ் தைச்சா நல்லா இருக்காது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது, சுத்தமாக இருக்காது. யார் சொன்னது? வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம தானே. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டிப்ஸு, இது மாதிரி சின்ன நிறைய டிப்ஸ் இருக்குது. இதில் வந்து எங்கள் பிள்ளைங்கள்னு நான் சொல்கிறது அடிக்கடி என்னோடய கிளாஸில் கற்றுக்கிட்ட பசங்க, எங்கூட இருக்கிற பசங்க, இவங்களுக்காக சொல்கிறது. இதில் என்னென்னா நீங்கள் எல்லாருமே என்ன நீங்கள் கரெக்டாக குறிச்சிருவீங்க. கரெக்டாக குறிக்காதீங்க. இப்போ பட்டி வந்து இது கொக்கி பக்கம் எடுத்து நம்ம குறிக்கும்போது செகண்ட் தையலில் எப்போவுமே தையல் போட்டுக்கோங்க.
இடுப்பு லூஸாக இருந்தால் இடுப்பு டாட்டில் பிடிச்சிக்கலாம், செகண்டில் போட்டு. அதுவும் இல்லாமல் இது வந்து தேர்டில் வைக்கிறேன், தேர்ட் தையல். என்ன காரணம்னா இவங்க கொஞ்சம் இடுப்பு பட்டி டைட்டாக இருக்குது, எனக்கு லூஸ் வேணும்னு கேட்டுக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் லூஸ் வேண்டாம் அதே அளவு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த செகண்ட் தையல் போட்டுக்கோங்க. இப்போ பட்டியோட அளவு பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு இப்போ எடுத்துக்காட்டலை, இப்போ எடுத்துக்காட்டுறேன். 7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்கன்னா 7.25 இருக்கணும். அதுக்காக அதே மாதிரி இந்த பக்கம் பட்டி கொக்கி பட்டியா, இது ஐ பட்டி. இவங்க லூஸ் வைக்க சொன்னதுனால, வைக்க சொல்லலைனாலும் நான் செகண்ட் தையலில் குறிக்க சொல்லுவேன். லூஸ் வைக்க சொன்னதுனால தேர்டு தையல், 3வது தையலில் போட்டுக்கிறோம். ஏன்னா பட்டிக்கிட்ட கொஞ்சம் பிட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க, டைட்டாக இருக்குது, கூட்டுறதுக்கு முடியலன்னு. இப்போ இதில் பட்டியில் இதில் ஒரு தைக்கிறதுல ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஐ பக்கம் 7.5 8 எவ்வளோ இருந்தாலும் சரி, அதிலேருந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு பார்க்கலாம். இந்த இது வந்து 6 இன்ச்சு, அது 7.5ன்னா இந்த பக்கம் 8 இருக்கணும், பார்க்காமே சொல்லிட்டு. இந்த இப்பக்கம் 8.5ன்னா அந்த பக்கம் 7 8 தான் இருக்கணும். 6 இன்ச்சு வித்தியாசம். ஐ பக்கத்துக்கும் கொக்கி பக்கத்துக்கும் 6 இன்ச்சு வித்தியாசம் இருக்கணும். அதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ப்ளவுஸில் வந்து நம்ம தைக்கும் போது இது இப்போ இந்த பட்டி வந்துட்டு எனக்கு 8 வேணும், இது 8ன்னா இந்த பக்கம் 8.5 இருக்கணும். இது கரெக்டாக இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வந்து நம்ம உள்ளே போயிடுது, நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணித்தானே வருது. அப்படிங்கும்போது இதில் 6 இன்ச்சு போயிடும். எப்படி பார்த்தாலும் 6 இன்ச்சு வித்தியாசம் இருந்தாலே கப்புக்கு அந்த பாயிண்ட்டும் கரெக்டாக வரும். இந்த பக்கமும் அதே மாதிரி தான், இந்த பக்கம் விட இந்த பக்கம் 6 இன்ச்சு எச்சா இருக்கும். இது க்ளோஸ் பண்ணிடும் போகும்போது உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பின்பக்க அளவு உங்களுக்கு நான் சொல்லும்போது சொன்னேன், பின்பக்க அளவில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, எவ்வளோ இருக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். 9.5 உயரத்தில் வந்து 10 இருக்குன்னு சொல்லி காட்டினேன். இது வந்து நீங்கள் எப்படி அந்த பக்கம் 9.5 இந்த பக்கம் 10 இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த சைடில் டாட் பிடிக்கணும். நான் கம்பல்சரி இந்த டாட் பிடிச்சிருவேன், பிடிச்சி காட்டுவேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக வரும் பாருங்கள். இது வந்து இவ்வளோ அவ்வளோன்னா அளவெல்லாம் இல்லை, அப்படி ஒரே தையல் போட்டாலே ஓகே, இந்த தையல் கூட போயிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. எடுத்துக்கிட்டு இதுலாம் வராது. கரெக்டாக 9.5 இருக்குது பாருங்கள், 9.5 அவ்வளோ டாட்டு வச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி உள் பக்கமாக நீங்கள் டாட்டில் வந்து இது கம்பல்சரி பிடிங்க. இது செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு செஞ்சு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இது கம்பல்சரி பிடிச்சிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தொங்கல் விழுகாது பாருங்கள், இப்போ நீட்டாக இருக்கும், தொங்கலே விழுகாது. இது கிராஸ், அது நேர். இப்போ பேக் சைடு வந்துட்டு நம்மளுக்கு வந்து 9 சைடு உயரம், இங்கே 9 இருக்கும் பாருங்கள். தைக்கும்போது இந்த ஆம்கோல் அத்தெல்லாம் ஒரே மாதிரி அழகாக வரும். இப்போ வந்து பேக் சைடு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் இந்த பகுதியை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது கொக்கி பக்கத்தில் திருப்பிக்கோங்க மேலே. இதுலேயும் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த அக்கா டிப்ஸாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு வர்ற தவறுகளை திரும்ப நான் சொல்கிறது காரணம் இது. இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் இது வந்து ஒரு சிலர் இப்படி இருக்கும்போது ஜாயின் பண்ணுவாங்க, இப்படி இருக்கிற இந்த இடத்த கவனிங்க. இப்படி மேலே ஏற்றி இறங்கி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த அளவு இப்படி இறங்கி இருக்கக்கூடாது. அப்படி இறங்கி இருந்தாலும் ஷோல்டர், இந்த ரெண்டுலேயுமே ஷோல்டர் ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த அத்து ரெண்டும் சமமாக இருக்கணும். இப்போ இந்த உங்களுக்கு வந்து தையல் பாருங்கள், இந்த அத்து இது ரெண்டும் சமமாக இருக்குது. இங்கே ஷோல்டர் கரெக்டாக இருக்குது பாருங்கள், ஷோல்டர் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இதுவும் கரெக்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தொங்கல் விழுகாது. ஷோல்டர் கரெக்டாக உட்கார்ந்துட்டு இது வந்து அடிக்கணும். அப்படி நம்ம தையல் நம்ம அத்து போட்டதுலேயே தையல் போட்டிருக்கேன். அப்படியே கரெக்டாக வருது. இதில் நீங்கள் இதை கரெக்டாக வரலைனாவே நீங்கள் பட்டியில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். பட்டியிலையோ முன்னாடி கப்புலையோ ஏதோ பண்ணியிருக்கீங்க. அதுக்காக நீங்கள் இப்படி கொஞ்சம் ஏற்றி இறங்கி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஏற்றி இறக்கி அடிச்சிடாதீங்க. முக்கியமாக நம்ம ஷோல்டரில் வைக்கும்போது நம்மளுக்கு எது முக்கியம், இந்த இடம் ஏற்றி இருக்கக்கூடாது, இறக்கி இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டர் மேலே கரெக்டாக வச்சுக்கணும். உங்களுக்கு இப்போ நீங்கள் அளவு ஆம்கோல் அளவு பார்க்கும்போது இப்போ இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஷோல்டர் கரெக்டாக. இப்படி அத்து வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மியாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இது உங்களுக்கு பாருங்களேன், லைட்டாக குறைச்சிருக்கு. இது ஆம்கோல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். வேறு எதுவுமே நான் செக் பண்ணலை, அளவெல்லாம் மெஷர் பண்ணி பார்க்கல. ஏன்னா முதல்ல நம்ம எடுத்துட்டோம்ல. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம்
இந்த பக்கம் இப்படி பார்க்குறோம். இப்படி பாருங்களேன், இப்படி வச்சுருக்கோம். இப்படி வச்சுருக்கும்போது இது நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் நம்மளுக்கு 7.25 ஆம்கோல் அளவும்போது இது 7 இருந்தால் ஓகே, சரியா இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம தைக்க ஆரம்பிச்சிடுவோமா? இன்னொரு தையல் போடுறோம். ஒரு 2 தையல் போடுறோம். கொஞ்சம் கிராஸ் பண்ணி விடுறேன். லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணும்போது. அதே மாதிரி இங்கே 2 ஸ்டிச் போடுறேன். முதல்ல உங்களுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு காட்டினேன். இப்போ 2 ஸ்டிச் போட்டிருக்கேன். இதில் 2 போட்டிருக்கேன். போட்டோன்னா உங்களுக்கு இப்போ அடித்து காட்டுறேன். ஆம்கோல் கையேங்க. ஆமாம், கை வளைவு வந்து உங்களுக்கு அடித்து காட்டுறேன். இப்போ எடுத்தோடனே பேக் சைடு இதில் இடது பக்கம் வச்சுருக்கேன். இடது பக்கம் ஆம்கோல் கை வச்சுருக்கேன். முதல்ல வந்து இந்த பக்கம் போது வலது பக்கம் வைக்காமல் இடது பக்கம். வைக்கும்போது 4 இன்ச்சு நல்லா 15 அடிங்க. 4 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கட்டும். அதே மாதிரி ஷோல்டர் வந்து பின்பக்கமாக திருப்பி விட்டுருங்க, முன்பக்கம் வேண்டாம். பாருங்கள், உங்களுக்கு ஆம்கோல் அளவு எடுக்கும்போது பாடியில் எடுக்கும்போது இது வந்து இந்த ப்ளவுஸோட ஆம்கோல் அளவு 7.25. அந்த 7.25 பாடியில் எடுக்கும்போது 7.25 தான் இருந்துச்சு. ஆம்கோலில் வந்துட்டு 7.25க்கு 8.25 வச்சு வெட்டியிருந்தேன். அத்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். நிறைய பேர் இந்த அத்து கரெக்டாக வரலைன்னு இந்த மிஸ்டேக் சொல்லிட்டு இருந்தாங்க. அத்து கரெக்டாக வந்துருச்சு. கையில் அதிலே போட்டு இழுக்காமல் இருந்திருக்கா? இது முக்கியம். இழுக்காமல் இருந்தது அந்த லூஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஓகே. அதேமாதிரி இந்த பக்கம் நீட்னஸ் வேணும் முக்கியமாக. சேலையில் கசக்கிறது, கீழே போடுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் நிறைய எதிர்பார்க்குறாங்க நம்மள்கிட்ட வந்துட்டு மக்கள். அதனால் வந்து நீட்டாக வேணும். ஃபால்ஸ் அடித்தாலும் சரி, நம்ம நீட்டாக அடித்து நீட்டாக கொடுக்கணும். அதே மாதிரி துணி நாங்கள் தேய்ச்சி தான் தைப்போம். கொடுக்கும்போது தேய்க்கிறோமோ இல்லையோ, ஆனால் தேய்ச்சி தான் தைப்போம். கட்டிங் பண்ணுறதே லைனிங் இதெல்லாம் கட் பண்ணுறது தண்ணியில் போடுங்க. இப்போ வர லைனிங்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் வருது. முடிஞ்ச அளவுக்கு லைனிங்கை தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதெல்லாம் தேய்ச்சி செய்யுங்க. நீட்டாக வந்துருக்காங்க, சுருக்கம் எதுவும் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து ஆம்கோல் வச்சு அடிக்கிறோம், ஜாயின் பண்ணுறோம் சைடு. இப்போ என்ன, நான் வந்து குறுக்கு கட்டிங் போடவே மாட்டேன். நேராக அப்படி நேராதுன்னா மக்கள், அதாவது அவங்களுக்கு டைட்டாகவோ லூஸாகவோ இருந்தால் அவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க, அவங்களே பிரிச்சுக்குவாங்க. அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ இங்கே வருங்க குறிச்சிருக்கிறோம் 6.25. அதில் வச்சு உங்களுக்கு கை ஜாயின் பண்ணுறேன், லாக் பண்ணிக்கிறோம். ஊசி குத்தி அப்படி நிறுத்திக்கணும். நிறுத்திட்டு இந்த அத்து ஆம்கோல் டு ஆம்கோல் இந்த இது அத்து கீழே குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வைக்கணும். வச்சு அடிக்கணும். வச்சு இது பண்ணாதே கரெக்டாக வரும். ஊசி குத்தி நிறுத்திட்டு உங்களுக்கு குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா பெட்டி.
அந்த துணியெல்லாம் இழுக்கவே இல்லை, அப்படியே வச்சு அடிச்சுட்டு பாருங்க, வச்சு அடிச்சாச்சு. இது வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க. பட்டியோட அளவு 7.5 இருந்துச்சு அளவு ஜாக்கெட்டில், இதில் 7.75 இருக்குது. அவங்க கொஞ்சம் லூஸ் கேட்டாங்க, அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் வச்சுருக்கேன். ஆம்கோல் வளைவும் பாருங்கள் 7.75 வந்துருச்சு, 7.75 இருக்குது. அப்போ ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்குது, எங்கேயுமே லூஸ் இல்லை, தொங்கல் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம், இது தையல் இப்படி போட்டோம், எக்ஸ்ட்ரா போட்டுக்குவோம். இது பாருங்கள், இந்த லூஸ் இந்த ஸ்டிச்சுனால தான் இப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள், தொங்கல் இல்லாமல் வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம எத்தனை தையல் வேணாலும் போட்டுக்கலாம், 4 3 இப்படி போடுவோம், அப்படியே ஆப்போசிட்டாகவும் போடுவோம். இது உங்களுக்கு கையிலையும் லூஸ் வராது, பாடியிலையும் லூஸ் வராது. நாங்கள் எங்கள் கடையில் 4 தையல் போடுவோம். தையல் நிறைய பேர் துணி நிறைய விடுங்க, தையல் நிறைய கேட்பாங்க. அப்படி எங்கள் கடையில் கேட்கவே வேண்டியதில்லை. 13 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி தைச்ச ஜாக்கெட்லாம் இன்னும் இறக்கம் இருக்குது. அதே மாதிரி துணி வெட்டும் போது இன்னும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வெட்டும் போது என்ன பண்ணுறீங்க, உயரம் வந்து இறக்கமே வேண்டான்னு சொன்னாலுமே ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு லூஸ் இறக்க வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டோன்னே புது ஜாக்கெட்டில் சுருங்கும், அவங்களுக்கு காலப்போக்கில் வந்து மேலே ஏறிக்குது, நிறைய இது வருது. நான் என்ன பண்ணிடுவேன், எப்போவுமே இறக்கமாக கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இறக்கிடுவேன். என்னென்னா நம்ம லூஸாக இருந்தால் பிடிக்கல, இதாக இருந்துச்சுன்னா ஆம்கோல் ஏதோ ப்ராப்ளம் வருது, இதுனால் சரி பண்ணிக்க முடியும். வெட்டும் போதே கரெக்டாக வெட்டக்கூடாது, இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு லாக் பண்ணிவிட்டு நான் இது பண்ணிக்குவேன். சாதா ப்ளவுஸாக சரி லைனிங்காக சரி இப்படி இது பண்ணிக்கிட்டோம்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இது பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, அத்து மாதிரி போட்டு விட்ருங்க. இது கை ஜாயின் பண்ணாமல் அடிக்கணும், அதனால் கொஞ்சம் இதாக கம்மியாக இருக்குது. ஓகே பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக வந்துருச்சு. கையளவு எல்லாமே அளவு கரெக்டாக இருக்கும். பட்டி அளவும் 1/4 இன்ச்சு நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி எச்சா வந்திருக்கு, உடம்பு இல்லை. இந்த ஆம்கோல் கரெக்டாக இருக்குது பாருங்கள், அத்து டு அத்து கரெக்டாக இருக்கும். இந்த தொங்கல் பாருங்கள், தொங்கல் இல்லாமல் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதைத்தான் நான் இது பண்ணுறேன், இதனால இந்த டாட் போட சொல்கிறேன். ஓகேமே, இதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல எந்த பிரச்சனை எங்கன ப்ராப்ளமா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, அந்த பாப்பா சொல்லும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு வீடியோ இது, எனக்கு வீடியோ போட்டு பழக்கம் இல்லை. அவங்க ரொம்ப விரும்பி கேட்டதுனால நான் வீடியோ போடுறேன். வீடியோ போட்டு பழக்கம் இல்லை, இதை ஃபஸ்ட் டைம். அதனால் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுட்டாங்க. ஆனால் தையலில் தவறு வராது, 100% நான் நம்பிக்கையே சொல்கிறேன். இதோட இதை குறிக்காம விட்டோம், இப்படி குறிக்காமல் விட்டோம்னா இது ஒரு நம்மளுக்கு ப்ராப்ளம். இது நம்ம இந்த இடத்த வந்து குறிச்சிக்கணும், கண்டிப்பாக குறிக்கணும், குறிச்சிடணும். குறிச்சிட்டு இருந்தால் தான் இதோட அத்தி. இந்த குறித்த பகுதி பாருங்கள், காட்டு இப்போ பாருங்கள், இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம எல்லாம் அளந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல வெட்டும் போதே கரெக்டாக வெட்டிட்டிங்கன்னா இது குறிச்சதுக்கு மேலே இப்படி குறிச்சது கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக இழுக்காமல், துணி இழுக்காதீங்க, எப்போவுமே இழுக்கக்கூடாது. துணி இழுத்து எது ஒன்று லைட்டாக அப்படி நேர் மட்டும் தான் பண்ணணும், இழுக்கவே கூடாது. பார்க்க இழுக்கிற மாதிரி இழுக்கவே கூடாது. நம்ம இழுக்கினாலே துணியினுடைய ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு மாதிரி இழுக்கும், இழுத்து கொடுக்குற மாதிரி. அப்படியே மாதிரி இடுப்பு இறக்கும் பாருங்கள், ஏற்றி இறக்கி ஒரு சிலருக்கு வந்துடும். இந்த மாதிரிலாம் வராது பாருங்கள், இதில் எதுவுமே வராது. அதேமாதிரி டாட்டும் சரி எல்லாமே நீட்டாக வரும், ஃபினிஷிங் அருமையாக இருக்கும். இங்கே நிறைய ப்ரொஃபஸர் டீச்சர்ஸ் தான் அதிகமாக தைக்கிறாங்க. நிறைய பேத்துக்கு தைச்சிட்ருக்கோம், 2 மாதம் 3 மாதம் கொடுக்க முடியாது, அர்ஜென்ட்டு கொடுக்குறோம். நான் பெருமைக்காக சொல்லலை, நீ அந்தளவுக்கு துணி நிறைய வந்துட்டுருக்கு. ஒரு டைம் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டாங்களா திரும்ப ரிட்டன் வராது. அவங்க வந்து தைக்க மாட்டாங்க, எங்கள்கிட்டயே தான் இருப்பாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. ரிட்டன் வராது, ப்ராப்ளமே வராது ப்ளவுஸில். அவங்க ஏதாவது சொல்ல தெரியாமல் இருந்தாக்கா சின்னதாக இது பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ப்ளவுஸை பார்த்தாவே இந்த மிஸ்டேக்குன்னு சொல்லிடுவேன், அதில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அவங்ககிட்ட நான் கேட்டால் நிறைய பேர் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நிறைய கல்யாணம் ஆர்டர் பண்ணுறோம். 40 ப்ளவுஸ் 50 ப்ளவுஸ் மொத்தமாக தைச்சி கொடுத்துட்ருக்கோம். அதே சமயத்தில் இங்கே டீச்சர்ஸ் அதிகம், ப்ரொஃபஸர் அதிகம். எங்களுக்கும் அருமையான பொண்ணுங்க 2 பேரும் நேர்ந்துருக்காங்க. அதை முக்கியமாக சொல்லி ஆகணும். மஞ்சு ப்ளஸ் மீனா, திலக மீனா அவங்க பேர். அவங்க அதை படிச்சிருக்காங்க. ஃபேமிலி குடும்ப பொண்ணு. அவங்க வீட்டுக்கார் வெளியூர் போயிடுவார். 2 குழந்தைங்க. அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க. நான் சண்டை போடுவேன், திட்டுவேன், எல்லாமே உண்டு. அது எதுக்கு தெரியுங்களா? இந்த மாதிரி கரெக்டாக தெளிவாக வரணும். எனக்கெல்லாம் கரெக்டாக சொல்லிக் கொடுக்க அப்போ ஆள் இல்லை. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய எதுவுமே இல்லை. ஆனால் நாங்களாக கற்றுக்கிட்டோம். நாங்கள் அனுபவத்தில் கற்றுக்கிட்டோம். பழகும்போது இருந்ததை விட அனுபவத்தில் அதிகமாக கற்றுக்கிட்டோம். இதை வந்து நீங்கள் செய்யாதீங்க. எனக்கு இன்றைக்கி வரல என்னென்னா, பெண்கள் வந்து முன்னேறணும், நிறைய கற்றுக்கணும், தவறு இல்லாமல் செய்யுங்க, திருத்தமாக செய்யுங்க. 5 ஜாக்கெட் அடிக்க வேண்டாம், 10 அடிக்க வேண்டாம், 4 அடிங்க, 2 அடிங்க, 3 அடிங்க. ஆனால் தெளிவாக அடிங்க, தவறு இல்லாமல் அடிங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி 10 கஸ்டமர் இருக்கிறவங்க நாளைக்கு 50 ஆவாங்க, 100 ஆவாங்க. இன்றைக்கி எனக்கு 150 200 கஸ்டமர் இருக்காங்க. ஆனால் நான் ஒருத்தி தான் முதல்ல. இப்போ பசங்களை வந்து இந்த பொண்ணுங்க 2 பசங்க இருந்து 2 பொண்ணுங்க தான். எனக்கு ரொம்ப நாளாக குழந்தைங்கள, சின்ன பசங்க தான். எனக்கு வயசு 40 ஆகுதுப்பா. இவங்க இந்த பொண்ணுங்களை என் பொண்ணாக நினைக்கிற காரணம், இவங்கள நல்லபடியாக கொண்டு வரணும். ஏன்னா ஆர்வம், திறமை, இதை வளர்த்துக்கணும். தெரியாமல் இருக்கிற தப்பு ஒன்றும் இல்லையே, தெரியாது தெரிஞ்சுக்கிறது தானே இந்த இது. எல்லாருமே சேலை கட்டிகிட்டே வந்தோமா? அதே மாதிரி இப்போ சமையல் கற்றுக்கிட்டே தான் வந்தோம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தானே கற்றுக்கிட்டோம். உங்களை மாதிரி நானும் ஆரம்பத்தில் தவறுகள் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நேராக வராது, தவறு இந்த பக்கத்துக்கு சுருக்கமாக இருக்குது, இப்படி இருக்குது, யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. நாங்களாம் இருக்கோம், நீங்களாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறேன். எங்கள் பசங்களை வந்து, எங்கள் பசங்கன்னா என்கிட்ட இருக்கிற பொண்ணுங்க, கற்றுக்கிட்டு இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையுமே சொல்கிறேன். நான் இருக்கேன், பார்த்துக்கோங்க, நான் சொல்லித்தரேன். தப்பா பயப்பட வேண்டாம். 10 தைக்க வேண்டாம், 15 தைக்க வேண்டாம். சும்மா 4 அடிங்க, 2 அடிங்க, தெளிவாடிங்க, வந்துடும். இப்போது உங்களுக்கு வந்து அந்த பக்கம் வந்து நான் என்ன 7.25 இருந்துச்சுங்களா, இந்த பக்கம் 8.25 வந்திருக்கும் பாருங்கள். 8.25 பார்க்காம சொல்கிறேன். அளவு வந்து அந்த பக்கத்தில் விட இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கமும் சரி. பட்டி அளவு அதிகமாக இருக்கும், 1/4 இன்ச்சு வித்தியாசம், 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும். இந்த பக்கத்தை விட ஐப்பட்டியை விட கொக்கி பட்டி 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். இந்த பக்கம் அதிகமாக இருக்கும். இந்த அளவு உங்களுக்கு வந்துனாவே நீங்கள் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் செக் பண்ணவே வேண்டாம், கரெக்டாக வந்துருச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ளவுஸ் முடிஞ்சது என்னென்னா இது மட்டும்தான் பண்ணணும். ஆம்கோல் அளவும் 7.25 வந்துருச்சு, கரெக்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து நீ என்னென்ன இடுப்பு உயரமும் செக் பண்ணி பாருங்கள். அதே அளவு வந்துருக்கும். 14 வந்துருச்சு. 14 கொஞ்சம் கூடவே இருக்குது, ஏன்னா இழுத்துமா இழுப்பு வரும். இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் கடைசியில் செக் பண்ணிக்கோங்க, இடுப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இது வரைக்கும் அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணவே இல்லை, எடுக்கவே இல்லை. கை அளவு மட்டும் எடுத்தோம். அதுக்கு பின்னாடி அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணவே இல்லை, மடியில் தான் இருந்தது, எடுக்கலை. இடுப்பு மட்டும் கொஞ்சம் லூஸ் வச்சோம் தெரியுங்களா, அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனை. இது லூஸாக இருக்கணும். அதுக்கு வந்து பின்னாடி என்னன்னா உங்களுக்கு டாட் பிடிச்சி காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஒரு இன்ச்சுக்கு மேலே லூஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் லூஸ் வச்சுருக்கேன், அவ்வளோ லூஸ் தேவையில்லை. நான் கொஞ்சம் டாட்லேயே பின்னாடி இடுப்புலையே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி, இது வந்து இடுப்பு நான் எக்ஸ்ட்ராவே அதை வைப்போம். கொஞ்சம் இடுப்பு டாட் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளோட முதுகு பகுதி வந்து குறுகிய பகுதி, முதுகு எல்லாருடைய அகலமாலாம் இருக்காது. இடுப்பு பகுதி வந்து நம்மளுக்கு வந்து குறுகலாத்தே வரும். அதனால் இடுப்பில் வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். இடுப்பு டைட்டாக இருக்குது அப்படின்னா பிரிச்சுக்கட்டும். ஆல்ரெடி இவங்க இடுப்பு லூஸ் வைக்க சொல்லியிருக்காங்க, அதனால் லூஸ் வச்சுருக்கேன். வச்சு ஒரு கையில் எக்ஸ்ட்ராவும் போட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிசுறு இல்லாமல் பார்த்துருங்க பாருங்கள். எதுலேயுமே பிசுறு வந்திருக்காது, உள்ளேயும் வெட்டிடுவேன். பிசுறு வெட்டிடுங்க, நீட்டாக அடிங்க. முதல்ல 2 1 அடிங்க, நல்லா அடிங்க, நீட்டாக அடிங்க. நல்லா வரும், சக்ஸஸாக கொண்டு வரலாம். இப்படி கழுத்து செக் பண்ணிக்கோங்க பாருங்கள். கழுத்து வந்து முதல்ல இருந்ததோட கம்மியாக கொஞ்சம் டைட் பண்ணோம். ஓகே, அடித்து வரும்போது கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் அளவு பார்க்கும்போது கழுத்து பார்த்தீங்கன்னா, கழுத்து வந்து இந்த நீங்கள் கொடுத்துருக்க அளவோட அளவு ஜாக்கெட்டை விட கொஞ்சம் ஒரு துளி கம்மியாக இருக்கணும். சமமாக இருந்தாலும் உங்களுக்கு கழுத்து லூஸ் விழுகும். இங்கே வருங்களேன், ஒரு துளி கம்மியாக இருக்கும். இப்படி ஒரு துளி கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது அளவு வந்து இங்கே இருக்குது, இது வந்து இங்கே இருக்குது. ஓகே, அப்போ நம்மளுக்கு கழுத்துலேயும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இந்த அளவு ஜாக்கெட்டும் ஓகே. இப்போ வந்து இது கொஞ்சம் பிசுறு மாதிரி இருக்கிறத கரெக்ட் பண்ணி விட்றேன், வேறு ஒன்றும் வெட்டலை. இது நேர் பண்ணுறேன். ஓகே, படி செக் பண்ணி
இது வைங்க, கழுத்து பீஸ் வச்சுருங்க. ஆமாம், அதாவது வெட்டி வச்சுருக்கோம்ல, ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ப்ளவுஸோடைய மேல் பகுதி, அதாவது வெளிப்பகுதியில் ப்ளவுஸினுடைய இது கிராஸ் பீஸோடைய மேல் பகுதி, கிராஸில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த துணியினுடைய மேல் பகுதி, இந்த துணியினுடைய மேல் பகுதி வச்சு ஒரு 1/2 இன்ச்சு துணி விட்டுட்டு நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. 4 இன்ச்சு அடிங்க போடும். அப்படி துணியை இழுக்காமல், கழுத்தை இழுக்காமல் குடுக்க அடிங்க. குடுக்க அடிக்கணும்னா அப்படியே நிறுத்தி, ஒன்றும் அவசரம் இல்லை. தப்பாக அடித்து திரும்ப திரும்ப பிரிக்கிறத விட நீட்டாக அடிங்க. இப்போ எங்களுக்கும் ப்ளவுஸு, இந்த சாதா ப்ளவுஸு எனக்கு அரை மணி நேரம் ஆகும் ஒரு ப்ளவுஸ் முடிய அடிச்சிடுவேன். உங்களுக்கு காட்டிக்கிட்டு நான் பேசிக்கிட்டு அடிக்கிறேன். எங்கள் பசங்களும் இங்கே தைக்கிறவங்களும் நீட்டாக அடித்து பழகிருக்காங்க, நீட்டாக அடிக்கிறாங்க. நிறைய இந்த வாரம்லாம் நிறைய துணி, நிறைய வேலை இருந்திருக்கு. இந்த 3 நாளையிலேயே கிட்டத்தட்ட 30 ப்ளவுஸ் வந்திருக்கு. இன்னும் அவங்களுக்குலாம் கூட தெரியாது. எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறவங்க நிறைய இருக்காங்க, கடையில் கொண்டு வந்து கொடுக்குறவங்க இருக்காங்க. ஈவினிங் கஸ்டமர் அதிகம். நான் 9:30 ஆகிடும் வீட்டுக்கு போக, மேலே 10 o'clock கூட மேலே ஆகிடும். என்ன காரணம்னா ஈவினிங் கஸ்டமர் ஜாஸ்தி. ஈவினிங் எல்லாம் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லோரும் போயிட்டு 7:30, 8:30, 8 o'clock இந்த மாதிரி தான் வருவாங்க. அப்போது அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். பசங்க இவங்களும் நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் இடையில ஆளுகள்லாம் இல்லையே, உடம்பு முடியல இப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் தொழிலை விடலை, கன்ஃபார்மாக அப்போ இருந்து இப்போ வரலும் கண்டினியூவாக வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறது இருந்தால் ஆப்போசிட் போட்டு பண்ணணும். இல்லைன்னா இது வந்து அப்படியே அடிச்சுக்கிறதுக்காகனா அப்போ வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கும். இப்படி க்ளோஸ் பண்ணி பாருங்கள், இதை அப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது வந்து அடிக்கிறது, பீஸ் கொடுத்து அடிக்கிறது. இழுக்காமல் வளைவு பகுதியிலையும் இழுக்காமல் அடிங்க. இப்படி நீட்டாக அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி பிசுறெல்லாம் வெட்டி விட்டுருங்க. சிறு வேண்டாம், சிறு இருக்கவே கூடாது. சிறு இருந்தாவே நீட்டாக இருக்காது இந்த ஒரு வேலையும். அது ஒரு 2 நிமிஷம் இப்படி டக்குன்னு வெட்டி விட்டுறலாம். சுருக்கம் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கழுத்தில் வந்து சுருக்கம் எல்லாம் திருப்பிட்டு இது உள்பக்கமாக அடித்து காட்டுறேன் நான். உள்பக்கமான இது நிறைய பேர் வந்துட்டு ஈஸி இல்லாமல் 2 டபுள் பீஸ் கொடுத்துட்டு ரொம்ப சிரமப்படுறீங்க. இது வந்து என்ன பிசுறு இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், க்ளோஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கேன். இந்த பிசுறு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் 3 பேருமே இங்கே வேலை செய்கிறோம். 3 பேருமே ஃபேமிலியிலே இருக்கோம். 2 குழந்தைங்க, ஒரு பாப்பாவுக்கு, இன்னொரு பாப்பாவுக்கு ஒரு குழந்தை. அந்த பாப்பா ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி வருது. ஆனால் எங்களுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. நல்ல ஹெல்ப்பு. இன்னொரு பாப்பாவும் வந்துடுவாங்க. அவங்களும் பசங்களை பார்த்துட்டு கொஞ்சம் லீவ் டைம்னால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கடைக்கு கொஞ்சம் நேரமே வர முடியல. இந்த பசங்களெல்லாம் பார்க்க முடியல, சேட்டை வாழுத்தனம். அதனால் 2 ஜாய் கம்மி பண்ணி எடுத்துக்கிறோம், பரவாயில்லை அப்படின்னு. ஆனால் ரன் பண்ணிவிட்டு வேலையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தான். நைட்டெல்லாம் 12-1 மணி கூட ஆகுது தூங்குறதுக்கு. துணி நிறைய வந்துட்டுருக்கு. சீசன் டைம் மட்டும் இல்லை, சீசனுக்காக மட்டும் இல்லை, எப்போவுமே ரெகுலராக துணி இங்கே வந்துட்டுருக்கும். சீசன்லாம் கிடையாது நம்மளுக்கு. எப்போவுமே எல்லாருமே துணி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அது டீச்சர்ஸ் சொல்லவே வேண்டியதில்லை. வேலை பார்க்குறவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்க ப்ளவுஸ் எல்லாம் நிறைய வந்துட்டுருக்கும். இன்றைக்கி காலையில் மட்டுமே 10-12 ப்ளவுஸ் மேலே வீட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாம் லைனிங்லாம் தண்ணியில் போட்டு அயன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி சேரீலேருந்து வெட்டுற துணியும் ஒரு அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரைப்பகுதியெல்லாம் வந்து ரொம்ப சுருக்கமாக வருது, நீட்டாகவே வரமாட்டேங்குது. நம்மளோட தையல் நீட்டாக இருக்கணும். நம்ம ஒரு 2 நிமிஷம் டைம் பார்க்காதீங்க, அது ஒரு அயன் பண்ணிவிட்டு வெட்டுங்க, நீட்டாக வரும். இது வந்து நான் அடிச்சு டபுள் தையல். இது வந்து ஒரு ஹெம்மிங் இல்லாதது, அப்படியே அடிக்கிறதுக்கு பார்ப்போம். சுருக்கம்லாம் இருக்காது, நீட்டாக இருக்கும். எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பாருங்கள் நல்லா பிடிச்சதே இருக்காது. இந்த வீடியோ போடுற பாப்பா தான் இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, தைக்கலாம் அக்கா போடுங்க. எனக்கு கொஞ்சம் சங்கடம் தான். எனக்கு இது வந்து பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் சுற்றுற மாதிரி தெரியுது.
ஏதாவதுன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு டவுட்டுன்னா எங்கள்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லி தரேன். எல்லாருமே பயன்படணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் எல்லோரும் நல்லபடியாக செய்யுங்க. வர்ற காலத்தில் வந்து ப்ளவுஸ் ரேட் நிறைய வேல்யூ இருக்குது, ப்ளவுஸ்க்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்குது. ப்ளவுஸ் போடாதவங்க யாருமே இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ளவுஸு டெய்லரும் முடி வெட்டுறவங்க எங்கே போனாலும் பொழைச்சிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாரும் முடி வெட்டாமல் இருக்க போகிறதில்ல, யாரும் ப்ளவுஸ் போடாமல் இருக்க போகிறதில்ல. ப்ளவுஸ் கண்டிப்பாக நல்லபடியாக வரும், நிறைய வரும். நிறைய வேல்யூ இப்போயே 250 ரூபா 300 ரூபா போட்டு வாங்கிட்டுருக்கோம். இன்னும் 4-5 வருஷங்கும் போது இவங்க 2 பேத்துக்கு நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா கற்றுக்கோங்க. நான் இருக்கும்போதே எல்லாம் உங்களை தெளிவாக கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு பின்னாடி அவங்க நல்லா இருக்கணும்னு இல்லை, எனக்கு பின்னாடி இல்லை என்னோட இருக்கும்போதே நல்லா இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்துடுவேன், நம்பிக்கை இருக்குது. ப்ளவுஸ் வந்து இப்போ நிறைய பேர் என்னங்கிறாங்க, என்னை வீட்டில் நிறைய கற்றுக்குறாங்க, தைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கற்றுக்கோங்க, தப்பே இல்லை. ஆனால் நல்லா தெளிவாக கற்றுக்கோங்க, உங்கள் பொண்ணுங்களுக்கு ஆகும். வெளியில் நான் பழகும்போதும் அப்படி தான், எனக்கு மட்டும் தைச்சா போதும் அப்படின்னு பழகினேன். ஆனால் இன்றைக்கி இத்தனை பேருக்கு தைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் தோணும், செய்வோம், செய்ய இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஏன்னா தாராளமாக 2000 3000 ரூபாய்க்குலாம் வேலை செய்யலாம். இந்தளவுக்கு துணிகளும் வருது, வருமானமும் இருக்குது. இதில் முதல் போடாத தொழில், பெண்களோட வாழ்க்கை தரத்தை ரொம்ப முன்னேற்றமும் தொழில். அப்புறம் எதுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. ஸ்டிச்சிங் வீடியோ ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக செமையாக வந்திருக்குங்க. ஸ்டிச்சிங் மட்டும் இல்லாமல் அக்கா நிறையா விஷயம் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பிகினராக இருக்க நமக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் ப்ளவுஸ் அருமையாக வந்திருக்குங்க.